வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது தஞ்சாவூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோவில். தமிழரின் பெருமையை தரணி அறியச் செய்த ராஜராஜ சோழனின் பெருமைக்கு தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் 1000 ஆண்டுகளாக சான்று கூறி வருகிறது. நமது நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்கள் விரும்பி தேடி வரும் இடங்களில் ஒன்றாக இது உள்ளது. ராஜராஜ சோழன் கிபி 985 இக்கோயிலை கட்டத் துவங்கி கிபி 1010 நிறைவு செய்தார் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தான் கட்டிய சிவாலயத்தில் தேவார பதிகங்கள் பாடிய 48 ஓதுவார்களையும், கானம் பாடுவோர், நட்டுவர், சங்குகாலம் ஊதுவோர், மாலை கட்டுவோர், விளக்கு ஏற்றுவோர், மெய்க்காவலர் ஆகியோரையும் 400 நடன பெண்களையும் நியமித்தார். சுவாமியின் கருவறையின் முன் திருப்பதிகம் விண்ணப்பிக்க 50 பேர்களை நியமித்திருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. தமிழகத்தின் தலைசிறந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் வட ஆற்றின் தென்கரையில் உள்ளது. 4 புறமும் அகழி சூழ்ந்த கோட்டை சுவருக்குள்ளே 2 அடுக்குகள் கொண்ட திருச்சுற்றுடன் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது இத்திருக்கோவில். பெருவுடையார் கோயிலின் முகப்பு கோபுரம் 5 நிலைகள் கொண்டதாகும். அது கேரளாந்தகன் வாயில் என்று அழைக்கப்படுகிறது. கேரள அரசன் ரவிவர்மனை போரில் வென்றதன் நினைவாக இந்த வாயிலுக்கு கேரளாந்தகன் வாயில் என பெயரிட்டார் ராஜராஜ சோழர். 2ஆம் வாயில் ராஜராஜன் வாயில் என்று அழைக்கப்படுகிறது. வாயிலின் இருபுறமும் உள்ள துவாரபாலகர்களின் உயரம் 20 அடி ஆகும். உலகிலேயே மிகப்பெரிய துவாரபாலகர் சிலைகள் இவை. அர்த்த மண்டபத்தின் தெற்கு புற வாயில் விக்கிரம சோழன் வாயில் என்று பெயர். உள்ளே நுழைந்ததும் நம் கவனத்தை ஈர்ப்பது 40 டன் எடையும் 12 அடி உயரம் 18 அடி நீளம் கொண்ட நந்திதான். சுமார் 8½ அடி அகலம், ஒரே கல்லில் அமைந்தது. பிரதோஷ நாட்களில் மாலை நேரம் நந்தி தேவருக்கு நடைபெறும் அபிஷேகம் காண மக்கள் நூற்றுக்கணக்கில் கூடுவர். உலகத்து மக்களையெல்லாம் கவர்ந்தெழுக்கும் பெருவுடையார் மூலவர் விமானம் 216 அடி உயரம் கொண்டதாகும். உயரே உள்ள சதுரக்கல்லின் மீது வட்ட வடிவமான சிகரமும், அதன் மீது 12 அடி உயர கலசமும் கம்பீரமாக விண்ணை தொடுவது போல காட்சி தருகின்றன. கருவறையின் வெளிப்புறச் சுவர்களில் உள்ள தேவ கோஷ்டங்களில் மகேஸ்வர மூர்த்தங்கள் அழகூட்டுகின்றன. விமானத்தின் மேல் தளத்தில் 108 நாட்டிய கரண சிற்பங்களில் 80 மட்டுமே உள்ளன. தொலைவிலிருந்தே காணும் வகையில் மூலவர் திருமேனி மிக பெரிதாக உள்ளது. 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் மேல் உள்ள லிங்க திருமேனி மட்டும் 13 அடி உயரம். நர்மதை ஆற்றிலிருந்து ராஜராஜனால் கொண்டு வரப்பட்ட அழகு திருமேனி அது. பெருவுடையார் என்ற பெயருக்கேற்ப கம்பீரம். சிவலிங்க பிரதிஷ்டை செய்த போது மருந்து சாத்திட உடன் இருந்தவர் கருவூர் தேவர். அவரது உருவச்சிலையும் கோவிலில் உள்ளது. பெரியநாயகி என்று இன்று அழைக்கப்படும் அம்மன் சன்னதியை எழுப்பியவர் கோனேரின்மை கொண்டான் ஆவார். நின்ற கோலத்தில் அருளாட்சி செய்கிறார் பெரியநாயகி. உள் சுற்றில் இரட்டை விநாயகர், சண்முகர், சனீஸ்வரர், துர்க்கை ஆகிய சன்னதிகள் உள்ளன. சப்தமாதர்களில் ஒருவரான வாராகிக்கு தனி சன்னதி ஒன்றும் உள்ளது. 8 கரங்கள் கொண்டு சங்கு, சக்கரம், சூலம், உடுக்கை, கதை, கத்தி, உலக்கை, கலப்பை ஆகிய ஆயுதங்களை தாங்கிய அமர்த்த கோலம். பஞ்சமி நாட்களில் வராகி சன்னதியில் ஏராளமான பக்தர்களை காண முடிகிறது. இத்திருக்கோயிலில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் உள்ளது. இங்குள்ள கல்வெட்டுக்கள் சிவபாத சேகரன் கல்வெட்டுக்கள் என்ற நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. பிரகதீஸ்வர மகாத்மியம், சமீவன க்ஷேத்திர மகாத்மியம் எனும் நூல்கள் வடமொழியிலும், கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகரின் பெருவுடையார் உலா தமிழிலும் உள்ளன.
இத்திருக்கோயில் தொல்பொருள் துறையின் பராமரிப்பிலும் வழிபாடுகள் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தின் நிர்வாகத்திலும் நடைபெறுகின்றன. திருவிழாக்கள்: சித்திரை மாத பிரம்மோற்சவம், ஆஷாட நவராத்திரி, ஐப்பசி மாத அன்னாபிஷேகம், சதய விழா, மகர சங்கராந்தி, மகா சிவராத்திரி, மாத பிரதோஷங்கள். ரயில் நிலையம்: தஞ்சாவூர். அஞ்சலகம்: தஞ்சாவூர் 613001. வழிபாட்டு நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12:30 மணி வரை. மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நாள்தோறும் 4 கால பூஜை நடைபெறுகிறது. தொலைபேசி எண் 0432274476. மின்னஞ்சல் தஞ்சாவூர் பேலஸ் தேவஸ்தானம் 88@gmail.com. இணையதளம் www.tanjavurpalacedevastanam.tnhrce.in. நன்றி, வணக்கம்.